வணக்க மக்களை, இன்னைக்கான முதல் மற்றும் இரண்டாவது ப்ரோமோ வந்து பாத்திருப்பீங்க. ரெண்டு ப்ரோமோலையுமே மஞ்சரி அண்ட் தீபக் அருண் பிரசாத்குள்ள ஒரு சண்டை. சோ இந்த சண்டையில என்ன நடந்துச்சு, மஞ்சரிக்கு பப்பட்டா எப்படி முத்துக்குமார் மாறினாரு அப்படிங்கிற டீடைலா அந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பார்க்கணும், அந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பயங்கரமான மோட்டிவேட்டா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த சண்டை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, காலையில பிரெட் ஆம்லெட் போடுறதுக்கு ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா மைனஸை கையில செய்யறாங்க. மைனஸ் வந்து மிக்சியில போட்டு அடிச்சாலே ஒரு 10 நிமிஷம் ஆகும், சரியா? சோ கையிலேயே உட்காந்து கிண்டிக்கிட்டே உட்காந்து காலைல அந்த கொஞ்சம் அந்த டெக்கரேஷன் இந்த பேராசூட் மூவிக்காக வந்தாங்களே அந்த கேப்ல அங்க உட்காந்துட்டு கையிலேயே கிண்டி 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 ஏதோ மைனஸ் செஞ்சுட்டாங்க. சரி பிரெட் ஆம்லெட் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் பிரெட் ஆம்லெட் போடுறாங்க. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பிரெட் கிட்ட எடுத்து கொடுத்துட்டு முட்டை கிட்ட அடிச்சு கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கத்துல தர்சிகா ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு கிச்சன் டீம். இன்னொரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா தான் உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. இந்த சண்டைக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்க, முதல் காரணம் முத்துக்குமார். அதை தூண்டி விட்டது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி தான் வந்து பாத்தீங்கன்னா தூண்டி விட்டாங்க. இதுல சம்பந்தமே இல்லாம இன்வால்வ் ஆகி இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜின் கீ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விட்டதுன்னு வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா. இந்த 3 பேர் தான் அந்த சண்டையை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டது. ஆனா முழுக்க அருண் பிரசாத் பண்ண நியாயம் இருக்கு அப்படிங்கிற உண்மை. இந்த பிரெட் ஆம்லெட் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 5 பேர்கிட்ட பேலன்ஸ் வந்து பிரெட் ஆம்லெட் போட வேண்டியிருக்கு. பாக்கி எல்லாருமே கொடுத்தாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சரியா? இதை கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிரெட் ஆம்லெட் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம அருண் பிரசாத் வந்து சொல்றாரு, எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட்டோ 1.5 பாக்கெட்டோ பிரெட் இருந்துச்சு. ஸோ அந்த 5 பேருக்குள்ள 2 பிரெட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்ச பிரெட்டை சரி பசியில இருப்பாங்க, ஆளுக்கு ஒண்ணு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாரு. ஆளுக்கு ஒண்ணு சாப்பிடுங்க, பட் டோஸ்ட் பண்ண முடியாது, எதுவும் இது பண்ண முடியாது, ஏன்னா நான் அடுத்தது லஞ்ச் சமைக்க வேண்டிய வேலை இருக்கு, அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. அருண் பிரசாத் நாங்க சாப்பிடணுங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. சீரியஸ்லி அருண் பிரசாத் இந்த கேப்டன்சியை வந்து தீபக்கும் சூப்பரா பண்றாரு. அருண் பிரசாத் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மத்தவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுறாரு. டெய்லி நைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் பாக்குறேன் நான் சொல்றேன். நைட்டு அவங்க படுக்கிறது குறைஞ்சது 12:30 மணி 1 மணி ஆகுது. டெய்லியுமே 12 மணிக்கு எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உட்காந்து சாப்பிட்டு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் போய் படுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். பட் இந்த இடத்துல வந்து அந்த பிரெட் ஒரு சிங்கிள் பிரெட் வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாரு. ஒரு நல்ல மனசோட எல்லாரும் சாப்பிடுங்க, ஹீட் பண்ண முடியாது, டோஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் லேட் ஆயிரும், லஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்காம வந்து ஒருத்தரா கேட்கறாங்க. மஞ்சரி வந்து இதை வந்து கல்லு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கேட்கறாங்க. அப்புறம் சாச்சனா கேட்டாங்க, வேற யாரோ 2 பேர் வந்து கேட்டாங்க இடையில, டோஸ்ட் பண்ணணும்னா இல்ல பண்ண முடியாது, டோஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா அடுத்தடுத்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்றேன். மஞ்சரி அப்பதான் உள்ள வராங்க. மஞ்சரி அந்த இடத்துல ஒரு தில்லுமுள்ளு பேச்சு என்ன தெரியுமா பண்ணாங்க, வந்து இப்படி நீட்டாங்க. அதுக்கு இடையில வந்து செஃப்ரி வந்தப்ப ஏதோ கேட்டான் போல, மைனஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கையில அந்த சீஸ் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்க, அதை லைட்டா தேய்ச்சி விட்டாங்க, சரியா? ஆனா மஞ்சரி வந்து நின்றுட்டு இப்படி நீட்டினாங்களே தவிர எது வேணும்னே கேட்கல. பட் அவங்க வந்து இந்த அடுப்பை பத்த வச்சுக்கிட்டுமா கல்லு குடுன்னு தான் கேட்டாங்க. மஞ்சரி வந்து இது கூட எல்லாம் கேட்கல, அந்த சீஸ் குடுலாம் கேட்கல, கல்லு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் கல்லு போட்டுட்டு இருக்கேன், இன்னும் 5 பேர் சாப்பிடணும் அப்படின்னு ஜாக்லின் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கு டக்குனு உடனே மஞ்சரி இப்படி சுத்தி உள்ள போறோம், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அருண் பிரசாத் பேசினாலே உங்களுக்கு எதாவது ட்ரிகர் ஆகுதா என்னன்னு தெரியல. அருண் பிரசாத் வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு, வேற ஏதோ இந்த மிச்சம் இருக்கிற ஏதோ கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்றோன்னே ஜாக்லின் சொல்றாங்க, நம்ம இன்னும் சாப்பிடல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப இதா பண்ணாதீங்க அப்படின்னு ஜாக்லின் வந்து அருண் பிரசாத். டக்குன்னு அந்த பக்கம் மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம, நான் வந்து உன்ட்ட கல்லு கேட்கலையே, நான் வந்து உன்ட்ட அந்த சீஸ் தானே கேட்டேன், கல்லு கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வீடியோல இவ்வளவு அவ்வளகா தெளிவா இதாகுது. சோ அதை வந்து அவங்க என்ன சொல்றாங்க, கல்ல கேட்டுட்டு அவன்கிட்ட இதுதான் கேட்டேன்னு சொல்லி அங்கே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இது பண்ணிட்டாங்க. டக்குனமா நான் பேசலாம் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி அருண் பிரசாத் வந்து அங்கேருந்து லீவாக எட்டி போயிடாரு, எட்டி அண்ணன் போயிடாரு, ஜாமான் இருக்கிற இடத்துல போயிடாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க போய் மஞ்சரி அப்படியே போறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. எதுக்கு கை எடுத்து கும்பிடுறீங்க, எதுக்கு கை எடுத்து கும்பிடுறீங்க, பேசிக்கிட்டே போய் நேரம் அந்த பிரெட்டை தின்னுக்கிட்டே மறுபடியும் இந்த மைனஸ் இருக்கிறத கொஞ்சோண்டு ஏதோ கொடுக்குறாங்க போல, அதை தொட்டுக்கிட்டு மேல ஏதோ போட்டு தின்னுட்டு தான் இருக்காங்க மஞ்சரி. தின்னுட்டு நேரா போய் முத்துக்குமாரன் போய் உட்காந்து அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி பண்றாங்க, இந்த மாதிரி சமைக்கிறோம்னு நம்ம சாப்பிட்டு தான் கொடுக்குறோங்கிறத வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்க, நம்ம எல்லாருக்காக எல்லாத்தையும் பணிவிட பண்றவங்க தான் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட பாயிண்ட் இப்படி ப்ரொவோக் பண்றாரு அருணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இவ்வளவு பண்றோம், அருணோட மைண்ட் தாட்டு, நம்ம இவ்வளவு பண்றோம்ல, நம்ம ஒருத்தர் கூட நினைச்சு பார்க்கல பாரியா. ஜாக்லின் அந்த டைம் வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம எல்லாரும் சாப்பிடணும்னு நினைச்சு நம்ம பண்றோம், ஆனா யாருமே நம்ம சாப்பிடணும்னு நினைச்சு பண்ண மாட்டாங்க, சாஸ் கூடு, சீஸ் கூடு, அதை கூட இதை கூட தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்களே தவிர நீங்க சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம், இருக்க சாப்பிட்டுக்கலாம், ஒருத்தர் கூட நினைக்கல அப்படின்னு ஜாக்லின் சொன்னதை அந்த பாயிண்ட் வரைக்கும் முத்துக்குமரன் போய் சொல்லிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுவுமே தெரியாம ஒரு பக்கம் அதை எப்படி சொல்லலாம், அதை எப்படி பண்ணலாம், அது எப்படி தப்பாச்சு, அப்ப டோஸ்ட் பண்ணி கொடுக்கணும்ல அப்படி இப்படின்னு வந்து பேசுறாரு. உடனே இதை கேட்டுட்டு சௌந்தர்யா, அதான் நான் கிச்சன் டீம்ல இருக்கிறேன், என்னட்ட சொல்லிருக்கலாமே, ஏன் அவங்க சொல்லல, நான் டோஸ்ட் பண்ணி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் டோஸ்ட் பண்ணி கொடுக்க போறாங்க. போய் டோஸ்ட் பண்றாங்க. டக்குனு ஜாக்லியே என்ன பண்ற, எதுக்கு நீ இப்ப டோஸ்ட் பண்ணிட்டு யாருக்கு டோஸ்ட் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல பாயிண்ட.
ஜாக்லின் யாருக்கு டோஸ் பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இது பண்ணாதடி பண்ணி கொடுக்காதடி அப்படிங்கிற. ஆனா எதுக்காக பண்ணி கொடுக்காதுன்னு சொல்றாங்கன்னா அது யாருமே காதலாம் ஏன்டி முன்னாடி வந்த மஞ்சரிக்கு முடியாதுன்னு சொல்லிட்டோம், அவர் 2-3 பேருக்கு முடியாதுன்னு சொல்லிட்டோம், இப்போ ஒருத்தருக்கு மட்டும் நீ பண்ணி கொடுத்தீங்கன்னா அது தப்புடி அப்படின்ற பாயிண்ட்ல தான் சொல்றாங்க. அதை இவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்கிற முத்துக்குமரன் நிக்கிறாரு பக்கத்துல, அவரு கூட காதல வாங்காம பைத்தியக்காரத்தனமா வந்து கேட்கிறாரு அருண் பிரசாத். என்ன கேட்கிறாரு அப்படின்னா எனக்கு ஒண்ணு புரியல, நீங்க வந்து எதுக்காக முதல்ல அந்த டோஸ்ட வந்து பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப அருண் பிரசாத் மறுபடியும் ட்ரிகர் பிரஷர் என்ன சொல்றான் அப்படின்னு, ஏங்க நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க, நான் வந்துட்டு இந்த மாதிரி லஞ்சு சமைக்கணுங்க, ஒரு ஆள் தான் நின்று சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப சௌந்தர்யா என்ன பண்றாங்க, தர்சிகா என்ன பண்றாங்க, சௌந்தர்யா எவ்வளவு நேரம் அங்க உட்காந்துட்டு கதை அடிச்சுட்டு வந்து ஹெல்ப் பண்ணணும் கூட வரல, தட்டுகள் உள்ள பேட்டுகள் உள்ள மட்டும் தூக்கி விட்டு வருவாங்க. பட் அங்க வந்து சமைக்கிறதுக்கு எதுக்குன்னு எதுக்குமே சௌந்தர்யா கிச்சன் டீம்ல இருக்காங்களே தவிர எதுக்கும் இது வரைக்கும் நின்னதில்ல. சர்ஜன்ற ஒரு பட்டத்தை வச்சுக்கிட்டு வேற எதுவுமே பண்ணல சௌந்தர்யா, ஓகேங்களா, கிச்சன்ல. சோ இவங்க ஏதோ பண்ணாங்க. இப்ப என்ன பிரச்சனை அந்த இடத்துல அப்படின்னா, அந்த பிரெட் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அருண் பிரசாத் நல்ல உள்ளத்துல சாப்பிடுவாங்கன்னு கொண்டு போய் கொடுத்தாரு இல்லையா, அதுதான் அங்க தப்பு. கொடுக்காமலே இருந்திருக்கலாம். உடனே அதை இங்க இருந்து போய் முத்துக்குமரன் போய் அங்க ஒரு பஞ்சாயத்து, முத்துக்குமரன் பேச ஆரம்பிக்கிறாரு, உடனே மஞ்சரி உள்ள வந்து பேசுறாங்க. தர்சிகா வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் சொல்றேன், அது வேலிட் பாயிண்ட் கிடையாதுங்க. இவங்க எல்லாரும் சொல்றது என்ன, அந்த டோஸ்ட வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கலாமே, அந்த பிரெட்டை வந்து லைட்டா ஹீட் பண்ணி கொடுத்துருக்கலாமே, டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கலாமே கேட்கறாங்க. பட் அங்க டைம் இல்ல. ஜாக்லின் ஒரு ஆள் தான் அங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க, முட்டை அடிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சொல்ற பாயிண்ட் என்ன, 6 பேர் கிச்சன் டீம்ல இருக்கீங்களா, 2 பேர் தான் ஒரு வேலைக்கு சமைக்கிறாங்க, 2 பேரை தான் சமைக்கிறாங்க. அதுவும் மேக்சிமம் அருண் பிரசாத், ஜாக்லின், தர்சி அந்த 3 பேர் தான் அதிகமா அடுப்படியில இருந்துட்டு இருக்காங்க, ஓகேவா. பட் அது புரியாம முத்துக்குமர கூட இது புரியாம அந்த இடத்துக்குள்ள பூந்து ஒரு சண்டை போட்டு அந்த இடத்துல அந்த சண்டையை ஸ்டார்ட் பண்ணி விட்டு முத்துக்குமரன் போய் டோஸ்ட போட்டு ஆரம்பிக்கிறது சௌந்தர்யா. அந்த இடத்துல ஏன் எதுக்கு டோஸ்ட் பண்ணி கொடுக்கல, என்ன பண்ணல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ற அருண் பிரசாத். அதை காதலே வாங்காம இவர் மஞ்சரி சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பப்பட்டு பொம்மை மாதிரி மஞ்சரிங்க மூவ் பண்ணி விட்டு அவங்க உட்காந்துட்டாங்க. இவர் போய் பப்பட்டு பொம்மை மாதிரி போய் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி உள்ள வந்து நீங்க இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்க அது இதுன்னு சொல்லி ஒரு ட்ரிகரிங், நீங்க ஏன் வணக்க போறீங்க, நீ எதுக்கு வணக்க போறீங்க அப்படி இப்படின்னு பார்த்து ட்ரிகர் பண்றாங்க. வீட்டுக்குள்ள இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரிக்கு அகேன்ஸ்ட். நீங்க தேவையில்லாம ட்ரிகர் பண்றீங்க, தேவையில்லாம பண்ணீங்க. அவர் உங்க அருண் பிரசாத் உண்மையிலே உங்கள்ட்ட பேசுறது வேஸ்ட்னு சொல்ற மாதிரி தாங்க அந்த பண்ணாரு. ஏங்க அது அப்படின்னு கூட சொல்ல இல்லம்மா விடுமா, நான் போறமா நீங்க வேற ஏதாவது பேசிக்கமா, அங்க பேசிக்கமா, ஜாக்லின் பேசிக்கமான்னு சொல்லிட்டு தான் போறாரு. ஏன்னா கேப்டனை கூட்டு பேசிக்க தான் சொல்றாரு. மஞ்சரியோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, அப்ப நீங்க டோஸ்ட் கொடுத்ததே தப்புன்னு ஆமாங்க, டோஸ்ட் கொடுத்ததே தப்புன்னு தான் சொல்லுவான். ஒரு பசியில இருக்கீங்கன்ட்டு ஒரு டோஸ்ட் பிரெட்டை கொடுத்ததுக்கு, ஒரு பிரெட் கொடுத்ததுக்கு நீங்க என்ன பண்றீங்க, அதை வச்சு ஒரு சண்டையை கிரியேட் பண்ணி அருண் பிரசாத் பஞ்சாயத்துல எடுத்து போட்டுட்டீங்க. பட் இந்த இடத்துல முத்து ஒரு பாப்பட்டா யூஸ் பண்ணப்பட்டிருக்காரு, சௌந்தர்யா ஒரு பாப்பட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. மஞ்சரியோட அந்த ஒரு எச்ச புத்தினால, தில்லுமுள்ளு பேச்சினால, மாத்தி பேசுற பேச்சினால, சரியா. இப்போ இந்த இடத்துல தப்பு வந்து இந்த 3 பேர் மேலதாங்கிறது எக்ஸ்ப்ளோர் ஆயிட்டு, அதே மாதிரி அந்த பக்கம் அருண் பிரசாத், தர்சிகா அந்த கிச்சன் டீம் மேல தப்பு இல்லைங்கிறது எக்ஸ்ப்ளோர் ஆயிட்டு, என்ன நடந்துச்சுங்கிறத உங்கள்ட்ட சொல்லிட்டேன். தீபக் எதுக்காக கோவப்பட்டாரு அப்படிங்கிற சொல்றேன். தீபக் போய் சொல்றாரு, தீபக் ஏமா இது மாதிரி பேசாதீங்கம்மா, இது மாதிரி பண்ணாதீங்கம்மா, விடுங்கம்மான்னு சொல்றாரு. இல்ல அவர் ப்ரொவோக் பண்றாரு, அவர் இதை ப்ரொஜெக்ட் பண்றாரு, சாப்பிடுறது நாங்க லேட்டா தான் சாப்பிடறோம் சொல்லி காட்டுறாரு, அப்படி இப்படி. ஏன்னா கிச்சன் டீம் பண்ற கஷ்டத்தை தீபக் பார்த்துட்டு தான் இருக்காரு. மத்த இந்த வீட்டுக்குள்ள வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாரும் வெசல் வாஷிங்க்கு, ரூம் கிளீனிங் எல்லாருமே இருக்காங்க. யாருமே அதிகமா தெரியாது, வேலை பாக்குறாங்களா என்னன்னு தெரியாது, டக்குன்னு பண்ணி முடிச்சு வந்துறாங்க. ஆனா கிச்சன் டீம் ஒரு நாளைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த அடுப்புல நின்றுகிட்டே தான் இருக்காங்க. நம்ம பார்த்திருக்கோம் அது எவ்வளவு கஷ்டம்னு. அதே தீபக்கு புரியும், ஏன்னா நைட்ல உட்காந்து என்னென்ன பண்ணணும், எதை செய்யணும், அவங்க டிஃப்ரெண்டா யோசிக்கிறாங்க. அதுவும் அருண் பிரசாத் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, நம்ம சாப்பாடு விஷயத்துல நல்லா கொடுக்கணும்னு சொல்லி நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களை இப்படி பண்றாங்களே, இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்களே, பேசுறாங்களே சொல்லி ஓவர் ட்ரிகர் ஆகி தீபக் வந்து நான் கேப்டனாலாம் பேசல, நான் தீபக் அதான் பேசுறேன், தீபக் அதான் பேச போறோம்னு சொல்லி போட்டு பொழந்துட்டாரு. அது வரைக்கும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா பேசிட்டாங்க. இன்னொரு விஷயம், மொத்தமா எல்லாரும் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லல, குறிப்பிட்ட ஆட்கள் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தீபக்கு எகென்ஸ்டா இருந்த ஆட்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தாங்க. அன்சிதா இல்ல, ஆனந்தி, பவித்ரா ஜனனி, அன்சிதா சம்திங் தான் நினைக்கிறேன், இவங்க எல்லாம் இந்த பிரச்சனைக்குள்ளேயே வரல, இதை பத்தி பேசல, அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் நடந்துச்சு. ஏன்னா இவ்வளவு மேனிபுலேஷனுக்கு காரணம் ஆனந்தி, சரியா. மேனிபுலேட் நைட் பண்றாங்களே அவங்க 2 பேர், பவித்ரா ஜனனிக்கு ஆனந்திக்கு தீபக்கோட கேப்டன்சில ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சரியா. அதனாலதான் இந்த விஷயத்தை வந்து பண்ணிவிடாங்க. இப்ப ஃபைனலா கேப்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கையெடுத்து கும்புறது தப்பே கிடையாது, உடனே மஞ்சரி ஓடி போய் நான் வந்து பூவை கட் பண்ண போறேன், இங்க வந்து கேப்டனை காணும், அவரை காணும், இவரை காணும் அப்படின்னு சொன்னாங்க. வேற எதுக்கு பூவை கட் பண்ண போற ரீசன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல இங்க கேப்டன் மிஸ்ஸிங், கேப்டன் காலை காணும், கேப்டன் எங்க போனா தெரியல. இப்ப தீபக் தான் பேசிட்டு இருக்காரு, அடிச்சா ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தீபக் சத்தியா எடுத்து கொடுத்தான். அப்ப போன வாரம் நீங்க என்னங்க பண்ணீங்க அப்படின்னு அடிச்சு புடிச்சிட்டாங்க. போன வாரம் நீங்க இதே தானங்க பண்ணீங்க, இப்ப எங்க பூ கட் பண்ண வரீங்கன்னு சொல்லி ஒரு பயங்கர கன்வர்சேஷன் போச்சு. சோ இந்த விஷயத்துல இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைவ்ல அந்த கன்வர்சேஷன் போயிட்டு, அதாவது லிவிங் ஏரியால ஒரு பஞ்சாயத்து போதுல, அது என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்றேன். பட் இந்த விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு, யார் மேல தப்பு இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன்.
முத்து அண்ட் மஞ்சரி சௌந்தர்யா. அந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல தப்பு கிடையாது, அருண் பிரசாத் ஜாக்லின் மேல மத்த யார் மேலுமே தப்பு கிடையாது. இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டது மஞ்சரி, ஆரம்பிச்சு விட்டு பப்பட் மாஸ்டரா உட்கார்ந்து இருந்தது மஞ்சரி, பப்பட்டா ஆடுனது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா. இவங்க 2 பேரும் பப்பட்டா இந்த விஷயத்துல ஆடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த வீடியோ பத்தின இந்த மஞ்சரியோட இந்த தில்லுமுள்ளு பேச்சை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.